அல்வா கிண்டியா? அல்வா கிண்டறடா. டீ போட்டு இருக்கீங்க. அடுத்த தடவை திருவிழாக்குள்ள கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும். 15-18 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு டீ போடணும், அண்டால தான் போடணும். நான் ஏதோ வீட்ல 3 பேர் 4 பேர் முட்டுண்டு இஞ்சியை நச்சு போட்டுக்கிறேன். இத்தனை பேருக்கு இஞ்சி நக்கிறதுக்கு அம்மிக்கல்ல தூக்கிட்டு வந்தா இடிக்கணும் போல. நீ நல்லா செஞ்சிருவேன் தெரியும். தேவையில்லாம இன்வைட் பண்ண என்னைய கேட்காம இன்வைட் பண்ணாதீங்க. என்னைய கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. தேவையில்லாம நான் கூப்பிடல. தங்கச்சி வீட்டுக்கு சம்மதிட்டு சொன்னேன். உங்க அப்பா அம்மாக்கு சொன்னேன். அப்புறம் எங்க மாமா மச்சான் சொன்னேன். அப்புறம் அத்தா மாமா எல்லாம் சொன்னேன். அவ்வளவுதான். இந்த பேர் தான் சொன்னேன் நான். டீ போறதே பிரியாணி கிட்ட மாதிரி ஆயி போச்சு. நம்ம இங்க பாருங்க. இப்ப வடி கட்டணும். வேட்டியாவது அதுலதான் மட்டும் வடி கட்ட முடியும். எவ்வளவு பெரிய சட்டியா இருக்கு. ஏதாவது ஐடியா பண்ணுங்க. போங்க. வேற வேட்சி கொண்டு வரணும். போங்க. எடுத்து வாங்க. அத போடுங்க. இதுல போடுங்க. எடுத்து ஊத்துங்க. என்னால எல்லாம் ஊத்த முடியாது. கைய சுட்டுக்குவேன். தெரியுதா? கஷ்டம் தெரியுதா? நீங்க சொல்லிட்டு நீங்க மல்லாந்து படுத்துக்குவீங்க. நான் தான் வேலையெல்லாம் பார்க்கணும். சில பேருக்கு சமைக்கணும். உங்க அம்மா எல்லாம் இதுலயே நொட்ட சொல்லுது. சாப்பிட்டு பார்த்து உப்பு லேசா கம்மியா இருக்குல்ல அப்படிங்குது என்கிட்ட. ஊத்துங்க. அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது. இந்த டைம்ல உங்க அம்மாவுக்கு மட்டும் தோசை வேணுமா? மத்தவங்க எல்லாம் இட்லி சாப்பிடறாங்கல்ல, சாப்பிடலாம்ல. இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது, தோசை ஊத்தி கொடுங்கறாங்க. நான் பாத்துக்கிட்டே இருப்பேங்க. குடும்பத்தை பிரிச்சிருவேன் பாத்துக்கங்க. ஐயோ திருவிழாக்கு எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டுல திருவிழா விழுந்து போல் இருக்கே. நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. இங்க வா.